2018 தமிழ்நாட்டையே நடுங்க வச்ச அபிராமி, பிரியாணி அபிராமி தான் பெத்த 2 குழந்தைங்களை கள்ள காதலுக்காக தூக்கு மாத்திரை கொடுத்து அப்பயும் குழந்தைங்க சாகலன்னு கதற கதற கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க அபிராமி. எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம அழுகையே வராத அபிராமிக்கு தனக்கு சாகும் வரை சிறை தண்டனைன்னு சொன்னதுக்கு அப்புறமா கதறி கதறி கோர்ட் வாசல்லையே அழுதுருக்காங்க. அபிராமி கணவருடைய தற்போதைய நிலை என்ன, அபிராமிக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீதிபதி என்னெல்லாம் பேசினாரு, அபிராமி பத்தி அறியாத பல தகவல்களை இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. அபிராமிக்கு தண்டனை வழங்கினது தொடர்ந்து அபிராமி பத்தின விஷயங்கள் சோசியல் மீடியா பக்கம் கொஞ்சம் வைரலா தான் போயிட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா தன்னுடைய கள்ள காதலன் கிட்ட குழந்தைங்களை சாகடிக்கிறத பத்தி என்னெல்லாம் பேசினாங்க. இன்னொரு விஷயம், கோர்ட்டுக்கு வரும்போது கையில நெயில் பாலிஷ்லாம் வச்சுக்கிட்டு வந்த அபிராமிய உண்மையிலேயே குற்றவாளியா தான் நடத்துறாங்களா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இப்ப கொஞ்சம் வைரலாவே போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட அபிராமியுடைய கதை இதோ. கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் விஜய். இவர் ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதே ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பண்ணவங்க தான் அபிராமி. 2 பேருக்கும் பழக்கம் ஏற்படுது. ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நாளடைவுல காதலா மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா 2 பேர் வீட்லயுமே சொல்றாங்க. 2 பேர் வீட்டுடைய சம்மதத்தோட கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குன்றத்தூர்ல இருக்கக்கூடிய 3ஆம் கட்டளை இந்த ஒரு பகுதியில வசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் 7 வயசுல அஜய் அப்படிங்கிற ஒரு மகனும் 4 வயசுல கார்னிகா அப்படிங்கிற ஒரு பெண்ணும் இருக்காங்க. குடும்பமா சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. தன்னுடைய காதல் மனைவிய வெளில அடிக்கடி எப்ப கூட்டு போனாலும் சரி, தன்னுடைய மனைவிக்கு ரொம்பவுமே பிரியமான பிரியாணியை வாங்கி கொடுக்கறது விஜய்க்கு வழக்கமாவே இருந்திருக்கு. சோ அதே மாதிரி அவங்க வசிக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அருகாமையில இருக்கக்கூடிய பிரியாணி கடையில பிரியாணியை எப்பயுமே வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், ஃபேமிலியோட இப்படி ஜாலியா தன்னுடைய லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு சமயத்துல அந்த பிரியாணி டேஸ்ட் அபிராமிக்கு ரொம்பவுமே பிடிச்சி போயிருது. ஸோ ஹஸ்பண்ட் இல்லைன்னா கூட அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இங்க தான் டோர் டெலிவரி பண்ண மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிற ஒரு பையன் கூட நெருக்கமா ஒரு தொடர்பு ஏற்படுது. பிரியாணியே தன்னுடைய வாழ்க்கைய மொத்தமா இப்படி மாத்தும் அப்படிங்கிறத அந்த ஒரு சமயத்துல அபிராமியா இருக்கட்டும், அபிராமி அவர்களுடைய கணவரான விஜயா இருக்கட்டும் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. 2 பேருக்கும் இடையிலான அந்த ஒரு கள்ள தொடர்பு தன்னுடைய கணவன் குழந்தைங்க யாருமே தேவையில்ல, தன்னுடைய கள்ள காதலன் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. 2 பேரும் வெளில நிறைய மீட் பண்ணியிருக்காங்க. நாள் போக்குல தன்னுடைய வீட்டுக்கே அபிராமி தன்னுடைய கள்ள காதலனை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தன்னுடைய ஃபேமிலியா இருக்கட்டும், தன்னுடைய கணவருக்கா இருக்கட்டும் தெரிய வருது. என்ன செய்வாங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வான் பண்ணியிருக்காங்க. இது தேவையில்லை, தங்கம் போல ஒரு மகனும் வைரம் போல ஒரு மகளும் இருக்கும் போது இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து கொஞ்சம் சைலண்டா இருக்கிற மாதிரி அபிராமி நடிச்சிருக்காங்க. விஜய் அபிராமி கல்யாணத்துக்கு அப்புறமா விஜய் தன்னுடைய ஹோட்டல் வேலையை விட்டுட்டு பேங்க்லயுமே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அபிராமிக்கு தன்னுடைய கள்ள காதலோட ஒப்பிடும் போது தன்னுடைய கணவரும் குழந்தையும் பெருசா தெரியல. ஸோ தன்னுடைய கள்ள காதலுக்கு இவங்க தான் மிகப்பெரிய இடைஞ்சலா இருக்காங்க. இவங்களை போட்டு தள்ளிட்டா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கள்ள காதலன் கிட்ட இவங்க 3 பேரை எப்படியாச்சும் கொலை பண்ணிட்டா நம்ம ரொம்பவுமே சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வகையில அபிராமி ஒரு நாள் தன்னுடைய கணவருக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் தூக்கு மாத்திரை கலந்த பாலை கொடுக்குறாங்க. எல்லாரும் தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த தூக்கு மாத்திரையோடைய எஃபெக்ட் பெருசா காட்டல. அபிராமி நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா தான் அந்த ஒரு இடத்துல நடக்குது. தன்னுடைய கணவர் அந்த ஒரு எஃபெக்டால 12 மணிக்கு மறுநாள் எந்திரிக்கிறாரு. குழந்தை அதுக்கு முன்னாடியே, அதாச்சும் ஆண் குழந்தையான அஜய் அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு டிவி பார்க்க ஆரம்பிச்சிடறான். இந்த ஒரு சமயத்துல அபிராமிக்கு ஒரு மிகப்பெரிய பயமே ஏற்படுது. என்னடா நம்ம போட்ட பிளான் எதுவுமே இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு சமயத்துல அபிராமியோடைய கணவரான விஜய் அவர்கள் எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவசரமா ஒர்க்குக்கும் கிளம்புறாரு. எப்பயுமே விஜய்
வேலைக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய குழந்தைகளை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு வேலைக்கு போறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. ஸோ அந்த வகையில குழந்தைய கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு போகும்போது மகன் டிவி பார்த்துட்டு இருக்கான். மகள் மட்டும் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி போறாரு. ஆனா அந்த ஒரு சமயத்துல அபிராமி வேண்டாம் வேண்டாம், குழந்தை நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை, ஒரே இருமல், நீங்க இப்ப போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி இழுத்து வேலைக்கு அனுப்புறாங்க. அதுக்கு முன்னாடியே அபிராமி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே, ஸோ அம்மா வீட்டுக்கு போகலாம், நான் குழந்தைங்களை கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், நீங்களும் அங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அபிராமி சொல்ல, அதுக்கு தன்னுடைய கணவரான விஜய் இல்ல இல்ல இன்னைக்கு எனக்கு ஒர்க் கொஞ்சம் பிஸியா இருக்கும்னு நினைக்கிறேன், வர முடிஞ்சாதான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல இருந்து வேலைக்கும் கிளம்புறாரு. ஆனா ஹஸ்பண்ட் அதுக்கு மறுநாள் தான் வீட்டுக்கே வராரு. அதுக்கு முன்னாடி அபிராமி என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபிராமி தன்னுடைய பையனுக்கு திரும்பியுமே பால்ல தூக்கு மாத்திரை கலந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்தது மட்டும் கிடையாது, குழந்தை இறந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்க கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தன்னுடைய கள்ள காதலன் கிட்ட எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம பேசின ஆடியோ இது. குழந்தைங்க 2 பேருக்கும் பால்ல 5 தூக்கு மாத்திரை போட்டு கலந்து கொடுத்துட்டேன். நல்லா, ஆனா அவங்க பார்க்க தூங்குற மாதிரி இருக்கு. ஆனா நாலு வச்சுட்டு போட்டு வச்சிருக்கேன். 5 மாத்திரை போட்டிருக்கேன், ஆனா தூங்குற மாதிரி தான் இருக்காங்க. குழந்தைங்களை சாகடிக்க பிளான் பண்ணதுல இருந்து சாகடிக்கிற வரைக்குமே எல்லா விஷயத்திலையும் வாட்ஸ்அப்லயா இருக்கட்டும், போன் கால் மூலயமா இருக்கட்டும், தன்னுடைய கள்ள காதலனுக்கு அபிராமி தெரியப்படுத்திட்டு தான் இருந்திருக்காங்க. மறுநாள் ஆகுது, தன்னுடைய கணவரான விஜய் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு போனும் பண்றாரு. போன் பண்ணா போன் நாட் ரீச்சபிள். என்ன இது, போன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருதே. சரி ஓகே, மனைவி தன்னுடைய அம்மா வீட்டுக்கு தானே போறேன்னு சொன்னாங்க, அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போன் அடிக்கிறாரு விஜய். அங்க போன் பண்ணா இல்லையே, அபிராமி இங்க குழந்தைங்களோட வரலையே அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைக்குது. இந்த ஒரு இடத்துல பதட்டமாயி தன்னுடைய வீட்டுக்கு போய் பார்க்கிற விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் காத்துட்டு இருந்திருக்கு. பெட்ல தன்னுடைய காதலுக்கு அடையாளமா இருக்கக்கூடிய 2 குழந்தைகள் படுத்த படுக்கையில இருக்காங்க. உடனே போய் 2 குழந்தைங்களும் எழுப்புறாங்க. 2 குழந்தைங்களுடைய வாயிலையும் நுரை தள்ளி இருக்கு. ஸோ இந்த ஒரு சமயத்துல 2 குழந்தைகளும் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் கன்ஃபார்ம் பண்றாரு. உடனே கதறி கதறி அழுது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்டும் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு சமயத்துல அபிராமியும் தன்னுடைய கள்ள காதலனும் உல்லாசமா இருக்கலாம் அப்படிங்கிற வகையில கேரளாக்கு போலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க நாகர்கோவில்ல இருக்கும் போதே போலீஸ் இவங்களை பிடிச்சிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இத பத்தின விஷயங்களை அபிராமி அவருடைய கணவர் சொல்லும் போது சொன்ன சில விஷயங்கள் நெஞ்ச உருக்குற வகையில இருந்தது. தன்னுடைய மனைவியான அபிராமி குழந்தைங்களை அடிக்க கூட மாட்டா. தன்னுடைய குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் அவ தான் பண்ணுவா. அப்படிப்பட்டவ கள்ள காதலுக்காக தன்னுடைய குழந்தைங்களை கொண்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கறதும் பாக்குறதும் எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படிங்கிற வகையில கதறி கதறி அவர் அழுத சில விஷயங்கள் இன்னும் நம்ம பல பேர் மனசுல இருந்து விலகாது. இந்த ஒரு நிலையில இவ்வளோ பெரிய குற்றத்தை பண்ண அபிராமிக்கு 2025 24 ஜூலை இந்த ஒரு குற்றத்துக்கான தீர்வு காத்துட்டு இருந்தது. காஞ்சிபுரம் முதன்மை மாவட்ட நீதிபதி செம்மல் தான் இந்த ஒரு வழக்கை விசாரிச்சுட்டு வந்தாரு. அந்த வகையில 24ஆம் தேதி இவங்கள 10ல இருந்து 10:30 கோர்ட்ல ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஆனா டைமுக்கு அபிராமியா இருக்கட்டும், மீனாட்சி சுந்தரமா இருக்கட்டும் கோர்ட்ல ஆஜராகல. இதை தாண்டி போலீஸும் ஆஜராகல. டைம் 11 மணி ஆகுது. அப்பவும் 2 பேரும் கோர்ட்ல ஆஜராகல. உடனே நீதிபதி என்ன காரணத்துக்காக இன்னும் இவங்க ஆஜராகாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டு அடுத்த கேஸை விசாரிக்கவும் ஆரம்பிச்சுட்டாரு. 11:45 தான் சரியா அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் கோர்ட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனே டென்ஷனான நீதிபதி, நான் இந்த ஒரு கேஸுக்காக இவ்வளோ சீரியஸா இருக்கிறப்ப நீங்க ஏன் இவ்வளோ அலட்சியமா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கிட்ட பல கேள்விகளை கேட்டதாகவும் சொல்லப்படுது. அதை தாண்டி 3 வழக்குக்கு கீழே உங்க மேல நான் கேஸும் ஃபைல் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா போலீஸ் சில விஷயங்கள்லாம் சொல்லி இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சுட்டு அடுத்து இவங்களுக்கான தண்டனை என்ன அப்படிங்கிற விஷயத்த நீதிபதி சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காரு. அதாச்சும் தன்னுடைய 2 குழந்தைங்களை கொலை செஞ்ச அபிராமி முதல் குற்றவாளினும் அவருடைய கள்ள காதலனான மீனாட்சி சுந்தரம் 2வது குற்றவாளினும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்களுக்கான தண்டனை என்ன அப்படிங்கிறத சொல்ற மாதிரி எந்திரிச்சு போயிருக்காரு. ஆனா திருப்பி ரிட்டர்ன் வந்து இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை என்னன்னு சொல்லாம என்னால சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கான தண்டனையுமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதாச்சும் இவங்க 2 பேருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா
மீனாட்சி சுந்தரம் கிட்டையா இருக்கட்டும், அபிராமி கிட்டையா இருக்கட்டும், நீங்க பண்ண தவறுகள் எல்லாமே எல்லா ஆதாரத்தோடையும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீங்க ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா, எங்களுக்கு இந்த ஒரு சிறை தண்டனையை நீங்க கம்மி பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டிருக்கு. அதாச்சும் அபிராமி, நான் என்னுடைய தம்பியை இழந்துட்டேன், ஸோ இந்த ஒரு நிலையில என்னுடைய அப்பா அம்மாவை நான் தான் பார்த்துக்கணும், நீங்க தண்டனையை குறைச்சி தந்தா நல்லா இருக்கும். அதாச்சும் 7 வருஷம் ஆல்ரெடி நான் தண்டனையை அனுபவிச்சுட்டேன், திருப்பி என்னால் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அபிராமி தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் மீனாட்சி சுந்தரமும் தான் வீட்டுக்கு ஒரே ஒரு பையன், தன்னுடைய அம்மா அப்பாவை நான் தான் பார்த்துக்கணும், எனக்கான சிறை தண்டனையை நீங்க குறைச்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனா நீதிபதி அடுத்து சொன்ன வார்த்தையெல்லாம் இதுதான். இதெல்லாம் நீங்க குழந்தைய சாகடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நியாயப்படி பார்க்க போனா உங்களுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுத்துருக்கணும். ஆனா இது காந்தி தேசம், அதனால என்னால அப்படி கொடுக்க முடியாது. ஒரு கருவுல இருக்கக்கூடிய குழந்தை பிறந்து வரும்போது எத்தனை கனவுகளோட வந்திருக்கும். அந்த கனவையும் அந்த குழந்தையும் ஒரு தாயா எத்தனை பாசத்தோடு இருக்க வேண்டிய நீயே கொன்னிருக்க. உங்களுடைய காம இச்சைக்காக ஒண்ணுமே அறியாத அந்த குழந்தைகளை கொடூரமா கொலை பண்ணியிருக்கல, உனக்கெல்லாம் இதுக்கும் மேலையும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா நீதிபதி பேசினதா தகவலும் கிடைச்சிருக்கு. பெற்றோரை காரணம் காட்டிலாம் உங்களுக்கான தண்டனையை குறைக்கவே முடியாது. இவ்வளோ பெரிய கொடூரத்தை செஞ்ச உங்களுக்கு சாகுற வரைக்கும் சிறை தண்டனை, அது போக 5000 ரூபாய் அபராதம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு கொடூரமான விஷயத்துக்கு முடிவு கட்டினாரு நீதிபதி. இதை தொடர்ந்து வெளில வந்த அபிராமி தனக்கு சாகுற வரைக்கும் சிறை தண்டனை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கதறி கதறி அந்த ஒரு கோர்ட் வாசல்லையே அழவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான வீடியோவும் சோசியல் மீடியா பக்கம் ரொம்பவுமே வைரலா போயிட்டு இருந்தது. குறிப்பா அதுல பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் அபிராமி அவர்களுடைய நெயில் பாலிஷ். இவங்க உண்மையிலேயே போலீஸ் கண்ட்ரோல்ல தனக்கான தண்டனையை தான் அனுபவிக்கிறாங்களா, என்ன இவ்வளோ மேக்கப்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல பேருமே கமெண்ட்ஸும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. காம இச்சைக்காக இப்படிப்பட்ட கொடூரத்தை செஞ்ச அபிராமியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு தப்பா பண்ணிட்டு தன்னுடைய காதல் கணவனுக்கும் தூக்கு மாத்திரை கொடுத்து, தன்னுடைய குழந்தைங்களும் தூக்கு மாத்திரை கொடுத்து, அது போக கழுத்தை நெரிச்சு கொன்ன கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம இருந்த அபிராமிக்கு தனக்கு சாகுற வரைக்கும் தண்டனை, அதாச்சும் சிறை தண்டனை சொன்னதுக்கு அப்புறமா கதறி கதறி அழுதுருக்காங்க. ஸோ இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.